Do not taste the spirit, but receive the in the world you belong to God's children, and you conquer them for one sin, and make them one wisdom. They belong to the world that comes. Jesus Christ, come to the flesh, belongings to the dark. பரிசுத்தாவின் பேராலே இவை நாச்சிக்கப்படுவதாகவும் நமக்கு நடக்கப்படுவதாகவும் ரத்தத்தின் பேராடு இவள் கழுவப்படுவதாகவும் இயேசுவின் நாமத்தினால் இவள் நடக்க கடவதாகவும் என் நம்பிக்கையின் பேராலே இவை எல்லாம் முடிவதாக கடவதாகவும் ஒன்று சேர்ந்து அனைத்து இயேசுவின் ரத்தத்தின் இவள் கழுவப்படுவதாகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாகவும் ஈசாய்த்தா என விரட்டுவதாக Every spirit that does not acknowledge Jesus does not belong to God. This is the spirit of the Jesus as you heard is to come, but his fat is already in the word. You belong to God. ஃபாதர், கீழே அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. நீங்க நார்மலா இருக்கிறது காரணமே உங்க பையன்தான். உங்களுக்கு அப்படி ஆனதுக்கு காரணமும் உங்க பையன்தான். அவனை சுத்தி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு கூடி அவனை உலகத்துக்கு கூப்பிட பாக்குது. இப்போ அதை அழிச்சிட்டீங்களா ஃபாதர்? அதை அழிக்க முடியாது, ஆனா அடக்க முடியும். இப்ப அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப அவனை எப்படி ஃபாதர் காப்பாத்துறது? முதல்ல அவங்கிட்ட இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கிங்க. என்ன ஃபாதர் சொல்றீங்க? அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனால
அவனை சுற்றி இருக்கவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் அவன் தனியாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாரும் அவன் கூட இருக்காதீங்க. அவன் தனியாகவே இருக்கட்டும். அவன் கூட யாரும் இருக்கக்கூடாதுன்னா எப்படி ஃபாதர்? வேற வழியே இல்லை. அவன் கூட இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். என் பையனை காப்பாத்த வேற வழியே இல்லையா? இப்போதைக்கு கடவுளை பிரார்த்திக்கிறது தவிர வேற வழியே இல்லை. முடிஞ்ச நாளைக்கு சர்ச்சுக்கு வாங்க. கதிரையும் கூட்டிட்டு வரலாமா ஃபாதர்? நீங்க மட்டும். ஐயோ, ஏன்டா அப்படி உட்காந்துட்டு இருக்க? நான் இங்கே தனியாக போயிடுறேம்மா. ஏன்டா? என்னால் உங்களுக்கு எதாவது ஆகிடும்னு பயமாக இருக்குமா. என்னப்பா பேசுற? இந்த நேரத்தில் எப்படிடா உன்னை தனியாக விட முடியும்? புரியாமல் பேசாதம்மா. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா சத்தியமானால் தாங்க முடியாதுமா. இங்க பாரு கதிர், ஃபாதர் சொன்னதுதான் தேவி உன்கிட்ட சொன்னா. நீ அதை நினைச்சு குழப்பிக்காத. இங்க பாரு, எங்களால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. டேய், என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு வழின்னு ஒண்ணு இருக்குடா. டேய், நாளைக்கு தான் ஃபாதர் வர சொல்லியிருக்கார்ல. டேய், நீ என் உயிருடா. இங்க பாரு, அம்மா நான் இருக்கேன், நீ தைரியமாயிரு. அதுக்கு இல்லைம்மா. நீ எதுவும் சொல்லாத. என்ன நடந்தாலும் நாங்க உன்னை விட்டு போகவே மாட்டோம். வா, வந்து தூங்கு வா. மா, என்னை கொஞ்சம் தனியாக விடுமா. கதிர், நீ தனியா தூங்க வேணாம், எங்க கூட வந்து பெட்ரூம்ல தூங்கு. நான் ஹால்லே தூங்குறேம்மா. மா, டோரை லாக் பண்ணிக்கோங்கம்மா.
நான் தான்டா. டேய் இங்க எதுக்கு வந்த? உன்னதான் வரவனே மெசேஜ் பண்ணல, கிளம்பு. ஓ கிளம்பிட்டியா? எங்க போற? எங்கேயோ போற? என்னால யாருக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நேத்து நடந்தது நீ தான் பார்த்தல. போதும், ஃபாதர் சொன்ன மாதிரி எங்கேயாச்சும் தனியா போயிடுற. டேய் உன்னால உன் ஃபேமிலி எல்லாம் விட்டு தனியா இருக்க முடியாதுடா. முடியாதா? ஆனா நீ நினைக்கும் போது ஐயோ கதிர், கதிர், டேய் அந்த டைம் நான் என்னதான் பாவம் பண்ணணும்? என்ன சுத்தி சுத்தி அடிக்குது. ஒன்னும் இல்லடா, எதுவும் ஆகாது. ஏய் கிளம்பு. கதிர் என் கூட தான் உனக்கு ஏதாவது கிளம்பு. கதிர் ப்ளீஸ். கிளம்பி போ. கதிர் ஒரு நிமிஷம் கேளு கதிர். அழாத கதிர், நான் இருக்கேன்ல. கதிர் ப்ளீஸ் கதிர். இங்க பாரு, இங்க பாரு. என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். அழாத கதிர். அப்படி பார்க்காத கதிர், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. லவ் யூ. கதிர், கதிர் சொல்றி. மொட்டை மாடிக்கு போலாமா கதிர்? என்ன கதிர் இப்படி யோசிக்கிற? மொட்டை மாடிக்கு போலாமான்னு தானே கேட்டேன். ஏய் என்ன கலாய்க்கிறியா? போலாமான்னு கேட்டேன். வெறுப்பேத்தாத பிருந்தா. ஏய் எங்கடி போற? ஏய் லூசா நீ? எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே ஓடி வந்த? கதிர் அங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகும்ல கதிர்? ஆமாம், அங்கே நிறைய ஆக்சிடென்ட். எப்படி துடிக்கிறான் பாரு கதிர். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ சாவ போறான். ஏய் என்ன பண்ற? விளையாடலாமா கதிர்? எதுக்கு நீ இப்போ ஒரு மாதிரியா பேசுற? ஏன் அவ கூட மட்டும்தான் விளையாடுவியா? என் கூட விளையாட மாட்டியா? அங்க யார்டி இருக்கா? அவ சிரிக்கிறா கதிர். இப்போ என் கூட விளையாட போறியா இல்லையா?
பிருந்தா, ஏ பிருந்தா, பிருந்தா, பிருந்தா இங்க பாரு. என்னாச்சு? ஏறு. கதிர், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீ என் கூட வரியா? சரி. டேய் மூதேவி, என்னடா வந்து டேய் சொல்ற? ஸ்ட்ரைட்டா போறா, நான் இப்படி தான்டா போவேன். திரும்ப நீ தான்டா பார்த்துட்டு போணும். அறிவில்ல? கார்ல வந்தா பெரிய பருப்பா? இறங்கி வந்தான்னு வச்சுக்கோ, ஏன் நீ இருக்க மாட்டா உன் ஆட்டோ உங்களுக்கு. சும்மா பேசிட்டு இருக்க காருக்குள்ள உட்கார்ந்து. உங்ககிட்ட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுடா. எனக்கு 1000 வேலை இருக்கு. நம்ம நானா வெட்டி போயில. போய் புடுங்க போற, போய் புடுங்க போ. முதல்ல வண்டியை நவுத்துடா. சாவுகிறாங்க வந்து சேர்ந்து பாரு எனக்கு. என்னாச்சுடா? ஏ நீ கிளம்பு. கதிர், நான் சொன்னா உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. என் கூட இருந்தா உனக்கு தான் பிரச்சனை. வா கதிர். போடி. ஹலோ சார். சார், இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லீடிங் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் நீங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய கேசஸ் பார்த்துருக்கீங்க. உங்ககிட்ட பர்சனலா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா? ஷோர். சோல்ஸ் கிட்ட பேசுறதுல உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்துச்சு? எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு. அப்போ எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். அந்த வயசுல எஸ்பெஷலி அந்த வயசுல
அவர் போனது என்னால் ஏற்றுக்க முடியல, என்னால் தாங்கிக்க முடியல. அவருடைய அரவணைப்பு வேணும்னு ரொம்ப ஏங்கினேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு என்கிட்ட சொன்னாங்க, மச்சான் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ணால் நீ உன் அப்பா கிட்ட பேச முடியும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் நிறைய பேர் போய் நான் மீட் பண்ணேன். ஆனால் ஆப்வியஸ்லி இங்கே ப்ரொஃபஷனலாக இங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட கேஸ் டீட்டெயில்ஸ் நான் நிறைய படித்தேன். இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அப்போது நீங்கள் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணதுக்கு காரணம் உங்கள் அப்பா தானே சொல்கிறீங்களா? மேபி. சார், ஒரு வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? Do you smoke? நோ. குட். நான் ஏன் கேட்டேன்னா ஒரு லைட்டரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி சார் ஒரு லைட்டரை வச்சு? இப்போ உங்கள் வீட்டில் எந்த பக்கம் காற்று வராத மாதிரி கதவெல்லாம் சாத்திக்கிட்டு சென்டர் பாயிண்ட் பண்ணிடுங்க. ஒரு லைட் ரெடி பண்ணி பற்ற வைங்க. நெருப்பு அசையாமல் ஸ்ட்ரைட்டாக நினச்சினா அங்கே எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இஃப் இன் கேஸ் அந்த நெருப்பு ஸ்லைட்டாக அசைஞ்சால் கூட அங்கே 100% நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். கேட்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ஆமாம், நீங்கள் சோல்ஸை பற்றி இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஏதாவது ஒரு கேஸ் உங்களுக்கே செம்ம சேலஞ்சிங்காக இருந்திருக்கா? இருந்திருக்கு. கொஞ்சம் சொல்ல முடியுமா? 3:33. 3:33 அப்படின்னா? ஒரு டைம் ஒருத்தன் சித்திரவதை பண்ணி கொள்ளுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அது எப்படி சார்? His name is Owen. 1935 யூஎஸில் மர்மமான முறையில் இருந்தார். ஒரு 16 years பேக் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதலான்னு இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தேன். ஸ்ட்ரேஞ்ச், ஏன்னா அவர் ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி 3rd ஃப்ளோரில் ரூம் நம்பர் 333 தான் தங்குவேன்னு அடம் பிடிச்சிருக்காரு. தி கேவ் இந்த ரூம். ஒரு 2 days அவர் அந்த ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை. 3rd day மேனேஜ்மெண்ட்க்கு டவுட் வந்து அவர் பர்மிஷன் இல்லாமல் ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காங்க. தே ஃபவுண்ட் ஹிம் டெட். சித்திரவதை பண்ணி துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் கிடந்திருக்காரு. ஒரு 3 நாளாக யாருமே அவர் ரூமுக்குள்ளே போகல, அவரும் வெளியே வரல, தனி தான் இருந்திருக்காரு. ஆனால் யார் அவர் வெட்டி கொண்டு இருக்க முடியும் தெரிஞ்சுக்க அவர்கிட்டே நான் கம்யூனிகேட் பண்ணேன். நான் தெரிஞ்சுக்கிட்டது 3:33 டைம்னால அவர் இறந்திருக்காரு. இந்த டைம்னால பல 1000 பேர் இறந்திருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டைம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணியிருக்கேன். டைம் எப்படி சார் ஒரு மனுஷனை கொலை பண்ண முடியும்? நீங்கள் நம்புறது கஷ்டம்னு தெரியும் எனக்கு, பட் அதுதான் நிஜம். இட்ஸ் அ ஹாஃப் ஈவல் நம்பர். அந்த நம்பர் அந்த டைமில் பிறந்தவங்கள தேடி தேடி கொண்டுட்டு இருக்கு. ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு மணப்பெண் மண்டபத்தில் இருந்து குச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நான் அந்த டைம் நடந்தது அது. இல்லை சார், எதுக்காக அந்த நம்பர் அந்த டைமில் பிறந்தவங்கள தேடி தேடி கொள்ளணும்? ஏன்னா அந்த டைமில் பிறந்தவங்களால தான் அதை அழிக்க முடியும். சார் புரியல. ஆக்சுவலாக 3:33 என்ன? ஃபர்ஸ்ட் 3 பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 33 பற்றி தெரியும். 9th century நம்ம முன்னோர்கள் நம்பர்ஸ் தான் கடவுளாக கும்பிட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த நம்பர்ஸோட வடிவங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? I'll show you. இதுதான் அந்த சென்ச்சுரியில் யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்பர்ஸ். இதில் 3 பாருங்க. 3 ஓம்ங்கிற சிம்பிள் மாதிரி இருக்கிறதுனால அந்த பீரியடில் வாழ்ந்த மக்கள் அந்த நம்பரை கடவுளை நினச்சி கும்பிட ஆரம்பித்தாங்க. இப்படி கடவுளுக்கு இணையாக பார்க்கப்படுற ஒரு நம்பரை பவர்ஃபுல் நம்பராக மாற்றணும்னு ரிஷிகளும் முனிவர்களும் ஓமங்களையும் யாகங்களையும் பண்ணி இயற்கையோட சக்தி அதுக்குள்ளே தெரிஞ்சாங்க. நம்ம எல்லாருமே 3ஓட கனெக்டிவிட்டி தான் இருக்கும். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சரில் ஒவ்வொரு மனுஷனோட லைஃப்லையும் 3ங்கிற நம்பர் இல்லாமல் இருக்காது. இங்கே பாருங்கள், ஜீசஸோட க்ரூசிஃபிக்ஷன் 3:33 PM 3rd April 33AD ரெக்கார்ட்ஸில் இருக்குது. இஸ்லாம் மதத்தினர் கடவுளாக பார்க்குற 786 நம்பரை கவுண்ட் பண்ணாலும் 3 தான் முடியும். சிவனை கூட முக்கண்ணன் தான் கூப்பிடுவாங்க. கோவிலுக்குள்ளே வழிபடுற எல்லா விஷயங்களும் 3ங்கிற நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவ்வளோ ஏன் நம்ம எர்த் கூட 3rd பிளானட் தான். அதனால தான் எல்லா நல்ல விஷயத்துக்கும் இந்த 3 நம்பரையே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நல்லதுன்னு இருந்தால் அதை அழிக்க கெட்டதுன்னு முளைக்க தானே செய்யும். ஈஜிப்டில் இருந்து வந்த சில விச்சஸ் அந்த நம்பரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை அடைய எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது நடக்கலை. அந்த கோவத்தில் அந்த நம்பரை விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அந்த 3க்கு பதிலாக 33ங்கிற நம்பரை உருவாக்கி அவங்களுடைய எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த நம்பருக்குள்ளே செலுத்தி நிறைய தீய செயல்களை செய்ய ஆரம்பித்தாங்க. ஹவவர் நெகட்டிவ் எனர்ஜி ஆர்டிஃபிஷியலாக உருவானது. அதனால் ரொம்ப நாளைக்கு நினைச்சிருக்க முடியாது.
கொஞ்ச நாள்லயே அந்த நம்பர் அதோட பவரை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சு. அதை பார்த்து அந்த விச்சஸ் அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி குறையாமல் இருக்கணும்னா அவங்க உருவாக்குன அந்த 33ங்கிற நம்பர் இந்த 3 இணைச்சா தான் முடியும்னு முயற்சி பண்ணாங்க. ஒரு நாள் நைட் எல்லா விச்சஸும் ஒன்று சேர்ந்து அந்த பாசிட்டிவ் நம்பரை நம்ம வசியம் பண்ணணும்னு பல வசிய பூஜைகள்லாம் பண்ணி அந்த பூஜையிலேயே 333 விச்சஸ் அவங்கள இயற்கைக்கு நரபலி கொடுத்துட்டாங்க. அவங்களோட ஆத்மாவும் இயற்கையோட கலந்துட்டதால இத்தனை யாகங்களையும் உமங்களையும் பண்ணி உருவாக்குன அந்த 3ங்கிற பாசிட்டிவ் நம்பரை இவங்க வசியம் பண்ணிட்டாங்க. அந்த டைமை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு சார். ஒரு டைமுக்கு இவ்வளோ பில்டப்பா? இந்த பில்டப் இல்லை நிஜம். இன்னமும் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க இந்த 3:31 டைம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் பிறந்த யாரையும் காப்பாற்றவே முடியாதா? முடியும். அவங்களாலேயே அவங்களை காப்பாற்ற முடியும். எப்படி? அதுக்கு அவங்க அந்த டைம்குள்ளே போகணும். அந்த டைம்குள்ளே தான் அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு கீ இருக்குது. அந்த டைம் கரெக்டாக 1 நிமிஷம், அதாவது 60 செகண்ட்ஸ். அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த கீயை தேடி கண்டுபிடிச்சி அதுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த டைம்லேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் அது நான் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு அந்த டைம் என்ன வேணாலும் பண்ணும். ஆனால் அதையும் மீறி அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அந்த கீ மேலே மட்டும்தான் இருக்கணும். ஒருவேளை அந்த 60 செகண்டில் அவங்களால கீயை தேடி கண்டுபிடிக்க முடியலனா? ஒருவேளை அவங்களால அந்த கீயை தேடி கண்டுபிடிக்க முடியலனா ஒருவேளை அவங்களால அந்த கீயை தேடி கண்டுபிடிக்க முடியலனா ஒருவேளை அவங்களால அந்த கீயை தேடி கண்டுபிடிக்க முடியலனா டேய் என்னடா லைட் கூட போடாம இருக்க? சாப்பிட்டியாடா? பேக் மேல வச்சுட்டு துணி மாத்திக்கோ போ. ஏய் என்னடி இது இவ்வளோ தூரம்? என் இடுப்பெல்லாம் வலிக்குதுடி, முடியலடி. டே கதிர், ஃபாதர் ஒருத்தர் போய் பார்க்க சொல்லியிருக்காரு. நாளைக்கு நம்ம அங்கே போகணும். எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காத, சரியா? சரிக்கா. டேய் என்னடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லடா, டேய் எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுடா. மா நீ சும்மா அவனை நோண்டிட்டு இருக்காதம்மா. சும்மா இருடி. என்னப்பா? நீ போய் படுமா. வாமா போய் படுக்கலாம். வா இருக்காண்டி. வாமா அண்ணா.
கதிர் அங்க என்ன பண்ற? மேல வா. பிருந்தா போன் என்ன ஆஃப் பண்ணி வச்சிருக்க? அங்க அம்மா அக்கா எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. டேய் என்ன சொல்ற? மேல தான்டா இருக்காங்க. வீட்டு வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. சொல்ல நம்புடா, வாடா. டேய் அங்க எல்லாம் சீரியஸா இருக்குடா. பாப்பால ரொம்ப சீரியஸா இருக்குடா, வாடா. மாமா அம்மா கூப்பிடுறாங்க மாமா, மேல வாங்க. டேய் கதே, அது நம்பாதடா. எனக்கு ஏதோ பேய் மாதிரி தோணுதுடா. அங்க எல்லாம் சாவற நிலைமையில பாப்பால துடிச்சிட்டு இருக்காடா. வாடா கதிரே. டேய் கதிரே வாடா. டேய் 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 சரத் டேய் வாடா டேய். டேய் சரத் டேய். டேய் சரத் டேய். டேய் சரத் டேய். டேய் ஏந்திரா டேய். டேய் மச்சி. மச்சாடே. செத்துட்டாரா மாமா? ஒரு நிமிஷம், அதாவது 60 செகண்ட்ஸ். அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த கீயை தேடி கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த டைம்ல இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் அது நான் சொல்ற மாதிரி அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு அந்த டைம் என்ன வேணாலும் பண்ணும். ஆனால் அதையும் மீறி அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அந்த கீ மேலே மட்டும்தான் இருக்கணும். இங்க ஏண்டா அப்பப்ப கரண்ட் போயிட்டே இருக்கு? நாளைக்கு இபி ஆபீஸ் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வா. இந்த நேரத்துல எங்கடா போயிட்டு வர? என்னாச்சுப்பா? ஏன்பா அப்படி நிக்கிற? டேய் என்னடா பண்ற? அவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா? டேய் யாரும் கிட்ட வராதீங்க. என்னப்பா ஆச்சு உனக்கு? கிட்ட வராத சொல்றல. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா? சொல்லிட்டே இருக்க கேட்க மாட்டா. அம்மா ஐயோ 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 தேவி 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 ஐயோ ரத்தம் டேய் ஐயோ டேய் வேணா போய்டே சொல்லிட்டே இருக்க போய்டே. டேய் சொல்லிட்டே இருக்க.
மாமா ப்ளீஸ் மாமா வேணாம் மாமா. மாமா உங்களை பார்த்தா பயமா இருக்கு மாமா. வேணாம் மாமா. மாமா வேணாம் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா வேணாம் மாமா. மாமா வேணாம் மாமா. வேணாம்.